ஹாய் ஆல் வெல்கம் டு கோட் வித் சௌந்தர்யா. இந்த பைத்தான் சீரிஸ் செட்ஸில் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ட்ரிங்னா என்ன? சிங்குலர் டபுள் கோட்ஸில் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரிங்னு தான் சொல்லுவோம். அது நம்பர்ஸாக இருக்கலாம், கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், வாட் எவர். சிங்குலர் டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுத்தோம்னா அது ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் நிறைய பில்டன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வேலை பண்ண முடியும். இதை நம்ம டேட்டா ப்ராசஸிங் அண்ட் டேட்டா கிளீனிங்கில் நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் சௌந்தர்யாங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நான் ஏன் இந்த சௌந்தர்யாங்கிற ஸ்ட்ரிங்கை மிக்சடு லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் கீழே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். தென் கீழே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் நேம் டாட் அப்பர். இங்கே நம்ம அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நேமில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல் கேபிட்டலில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் இங்கே லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லோயர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல் ஸ்மால் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். தென் இந்த கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டல்லையும் மற்றதெல்லாம் ஸ்மால்லையும் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணையெல்லாம் ஃபுல் கேபிட்டல்லையும், லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணையெல்லாம் ஃபுல் ஸ்மால்லையும், தென் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணையெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்லையும், தென் மற்றதெல்லாம் ஸ்மால்லையும் நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. தென் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் கோட்ஸுக்குள்ளே வெல்கம் சௌந்தர்யா அப்படின்னு கொடுக்குறோம். இந்த சௌந்தர்யாவுக்கு முன்னாடி நம்ம /n அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணோம். நான் ஏன் இங்கே /n கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த /n கொடுக்கறதுனால வெல்கம் ஒரு லைன்லையும் சௌந்தர்யாங்கிறது நெக்ஸ்ட் லைன்லையும் நமக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெல்கம் சௌந்தர்யாங்கிறது பிரிண்ட் ஆயிருச்சு. வெல்கம்ங்கிறது ஒரு லைன்லையும் நெக்ஸ்ட் லைனில் சௌந்தர்யாங்கிறதும் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது ஒரு டேட்டாவை இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 12 நம்பரை ஸ்டோர் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. ஒரு 12 நம்பரை நம்ம இந்த அக்கௌண்ட் நம்பருங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோன்னு வைங்க. இந்த 12 நம்பருக்குமே ஒவ்வொரு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகும். அதாவது 1க்கு 0, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 3ன்னு இந்த 12 வேல்யூக்குமே ஒவ்வொரு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த வேல்யூவில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த வேல்யூவே கொடுக்க மாட்டோம். இதோட இண்டெக்ஸை தான் நம்ம கால் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கீழே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் இந்த அக்கௌண்ட் நம்பரு லிஸ்ட்டுக்குள்ளே இப்போது இந்த வேல்யூவில் எந்த வேல்யூ அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பரை நம்ம கொடுப்போம். இப்போ நமக்கு 3ங்கிற வேல்யூ வரணும்னு வைங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம 2ங்கிற அதோட இண்டெக்ஸ் நம்பரை நம்ம கால் பண்ணுவோம். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 2ங்கிற இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்ணோன்னே நமக்கு அதோட டேட்டா பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 3ங்கிற வேல்யூ வந்திருக்கு. இதே நமக்கு ஃபஸ்ட்டு 3 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 நம்பரோ இல்லை 2 நம்பரோ ஏதோ பிரிண்ட் பண்ணணும்னு வைங்க. கோலன் கொடுத்துட்டு இப்போ 2 நம்பர் எடுக்கணும் அப்படின்னா :2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரை நமக்கு பிரிண்ட் பண்ணும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பர் 1 2 அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதே நம்ம லாஸ்ட்டு 3 நம்பரை எடுக்கணும் அப்படின்னா -3 கோலனை வந்துட்டு பேக்கில் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 3 நம்பரை நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு 3 நம்பர் 0 1 2ங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்படி தான் நம்ம டேட்டாவை அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு அக்சஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு யூஸ் கேஸ் பார்க்கலாம். பேங்க்லேருந்து வரக்கூடிய மெசேஜ் பார்த்துருக்கீங்களா? நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மாஸ்க்ட் ஆகியும் லாஸ்ட்டு ஒரு 4 நம்பர் மட்டும் ஷோ பண்ணும்ல. இதை இப்போ பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம். கீழே பிரிண்ட் ஆஃப் மாஸ்க்டு ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர் லிஸ்ட் ஆஃப் -4 கோலன் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் நம்பரில் ஸ்டோர் ஆகியிருக்குல்ல இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க லாஸ்ட்டு 4 நம்பரை எடுத்து இந்த ஆஸ்டிக் சிம்பிள் கூட ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 8 நம்பருக்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்துருச்சு. லாஸ்ட் 4 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்படி தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கால் பண்ணி அதோட டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதில் சௌந்தர்யாங்கிற நேமும் ஒரு நிறையா ஸ்பேஸ் விட்டு நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், கீழே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் நேமு டாட் ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவில் ஏதாவது அன்வான்ட் ஸ்பேஸ் ஆர் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி நமக்கு க்ளீனாக அவுட்புட் கொடுக்கும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சௌந்தர்யா அப்படிங்கிற என்னோட நேமை நான் நிறையா ஸ்பேஸ் விட்டு கொடுத்தேன். பட் இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால இங்கே பாருங்கள் அவுட்புட் வந்து க்ளீனாக வந்திருக்கு. எந்த ஒரு ஸ்பேஸ் அன்வான்ட் கேரக்டர்ஸ் இல்லாமல் க்ளீனான அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபீட்பேக் ஈக்குவல் டு டீச்சிங் இஸ் வெரி குட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கீழே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் இந்த ஃபீட்பேக்கு டாட் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம்னா இஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே நம்ம ஃபீட்பேக்கில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸில் இருக்கிற இந்த இஸ்ஸோட பொசிஷனை நமக்கு கண்டுபிடிக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு அவுட்புட்டில் 14 அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்க்கும் ஒய்க்கு 0, ஓக்கு 1, யூக்கு 2, ஆருக்கு 3, இந்த ஸ்பேஸுக்கு 4ன்னு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி இந்த இஸ்ஸோட பொசிஷனை நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதனால தான் இங்கே நமக்கு 14 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு வேலிடேஷன், ஃபில்டரிங்னு இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு யூசர் இருக்காருன்னு வைங்க, அந்த யூசர் வந்துட்டு எக்மோர் போகணுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அவரோட லொக்கேஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாரு. இல்லை, எக்மோர் வேணாம், தாம்பரம் போகணும் அப்படின்னு. இப்போது அந்த ஆப் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், லொக்கேஷன் வந்துட்டு எக்மோர்னு கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் ஈக்குவல் டு இந்த லொக்கேஷனு டாட் இங்கே வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓல்டு டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ டேட்டாவை அப்டேட் பண்ணும். இங்கே பாருங்கள், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்மோர் அப்படிங்கிற ஓல்டு டேட்டாவை கொடுத்துருக்கோம், நியூ டேட்டாவை கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்மோருங்கிற ஓல்டு டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு தாம்பரம்ங்கிற நியூ டேட்டாவை அப்டேட் பண்ணிடும். இப்போது நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு தாம்பரம் அப்படிங்கிற நியூ டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. இப்போது அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வேர்டு ஈக்குவல் டு பைத்தான் இஸ் ஏ பவர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வேர்டு கவுண்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இதில் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லென்த் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேர்டு டாட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேர்டை ஸ்பேஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல, அதனால் அது டேரெக்டாக ஸ்பேஸை அசைன் பண்ணிக்கும். அதனால் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேர்டை இந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது பைத்தான் தனியாக, பைத்தானுக்கு அப்புறம் வர இஸ்ஸு தனியாக, ஏர் தனியாக, பவர்ஃபுல், இந்த மாட்டம் தனித்தனியாக ஸ்பேஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அதோட லென்த்தை கவுண்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவுட்புட்டில் நமக்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, ஸ்பேஸை பேஸ் பண்ணி பைத்தான் தனியாக, இஸ்ஸு தனியாக அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இதோட லென்த்தை கவுண்ட் பண்ணுது. பைத்தான் 1, இஸ்ஸு 2, ஏன் 3, பவர்ஃபுல் 4, லாங்குவேஜ் 5ன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு இதோட லென்த்தை 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போது இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே பவர்ஃபுல் அப்படின்னு கொடுக்குறோன்னு வைங்க. இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பவர்ஃபுல்லை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு அவுட்புட்டில் 2 அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன பண்ணுன்னா, இந்த பவர்ஃபுல்லை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணையில் பவர்ஃபுல்லுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் 1னும் பவர்ஃபுல்லுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் 2னும் ஸ்ப்ளிட் ஆகிரும். அதனால தான் நமக்கு இதோட லென்த்து 2 அப்படின்னு வந்திருக்கு. இதே நம்ம இங்கே ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனே கொடுக்கலன்னு வைங்க, லென்னா வெறும் வேர்டு மட்டும் கொடுக்குறோம், ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கல. அதாவது இதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணு, அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணு, அந்த மட்டும் எதுவும் கொடுக்காம டேரெக்டாக லென் ஆஃப் வேர்டுன்னு மட்டும் கொடுக்குறோன்னு வைங்க. இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள்.
29 அப்படின்னு வந்திருக்கு. டைரெக்டாக லென் ஆஃப் வேர்டு கொடுக்கல இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைத்தானா பியா 1 ஒய் 2 டி 3 அப்படின்னு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணும். ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி இதோட மொத்த லென்த்தை நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போது அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், நைக்கா இந்த மாதிரி ஆப்லலாம் கூப்பன் கோட் அப்ளை பண்ணுவாங்கள்ல. அப்படி அப்ளை பண்ணும்போது பேக் எண்டில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டேட்டா பேஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கீழே என்ன பண்ணியிருக்கோம், லாஜிக் எழுதியிருக்கோம். இஃப் சேவ் 50 இன் டேட்டா பேஸ் லிஸ்ட்டு, சேவ் 50ங்கிற இந்த கோடு இந்த டேட்டா பேஸ் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்ளைடுங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிஸ்கவுண்ட் அப்ளைடுங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சேவ் 50ங்கிற இந்த கோடு இந்த டேட்டா பேஸ் லிஸ்ட்டில் இருக்குது, அதனால நமக்கு டிஸ்கவுண்ட் அப்ளைடுங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதே நம்ம ரியல் யூஸ் கேஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது அமேசான், நைக்கா இந்த மாதிரி ஆப்லலாம் கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணுவோம்ல. அப்படி என்ட்ரு பண்ண உடனே பேக் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி ஒரு லாஜிக்கில் ரன் ஆகும். அதாவது நம்ம என்ட்ரு பண்ணுற கூப்பன் கோடு இந்த டேட்டா பேஸ் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி நெக்ஸ்ட்டு கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதாவது நமக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடும். சப்போஸ் நம்ம என்ட்ரு பண்ண கோடு வந்து அந்த டேட்டா பேஸ் லிஸ்ட்டில் இல்லை, ஆல்ரெடி இந்த கோடு எக்ஸிட் ஆகிருக்கு அப்படின்னா இன்வேலிட் அப்படிங்கிற பேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இப்போது அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஒரு டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெரிய மெசேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெசேஜில் நமக்கு தேவையான பார்ட்டை மட்டும் எடுத்தோம்னா அதுதான் எக்ஸ்ட்ராக்ட். இங்கே பாருங்கள், மெசேஜ் ஈக்குவல் டு ஒரு ஆர்டர் ஐடிஸ்னு ஒரு ஐடி இருக்குது, ட்ராக் இட் ஜோன். இந்த மெசேஜில் இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஐடியை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆர்டர் ஐடிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த மெசேஜ் டாட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கோலன் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெசேஜை இந்த கோலன் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம். இந்த கோலனை பேஸ் பண்ணி கோலனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தனியாகவும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிடும். இங்கே நம்ம ஏன் லிஸ்ட்டுக்குள்ளே 1ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கோலனை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகியல கோலனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெலாம் இண்டெக்ஸ் 0னும் பின்னாடி இருக்கிறதுக்கெலாம் இண்டெக்ஸ் 1னும் க்ரியேட் ஆயிரும். நமக்கு இந்த ஐடியை தான் பிரித்து எடுக்கணும், அதனால நம்ம இங்கே 1ன்னு கொடுத்துருக்கோம். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 1ங்கிற இண்டெக்ஸில் இருக்க இந்த டேட்டா வந்துருச்சு. இப்போது இன்னுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வரல. நமக்கு என்ன தேவை, இந்த ஐடி தான் வேணும். இப்போ நம்ம அகைன் என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் ஆஃப் அகைன் என்ன பண்ணுறோம், இந்த டாட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், டாட் கொடுக்குறோம். டாட்டை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணல டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தனியாகவும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் தனியாகவும் வந்துருமா. நமக்கு என்ன தேவை, டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் 0னும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் 1ன்னு வந்துடும். நமக்கு தேவை இந்த ஐடி. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு 0 அப்படின்னு கொடுக்குறோம் லிஸ்ட்டுக்குள்ளே. இப்போது இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 0ல் இருக்கக்கூடிய டேட்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஐடி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இந்த ஐடியை பாருங்களேன், ஒரு ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அன்னெசசரி ஸ்பேஸ் ஆர் கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், டாட் ஸ்ட்ரிப். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்பேஸே இல்லாமல் க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். முதல்ல பாருங்கள் ஸ்பேஸோடு வந்துருந்துச்சு. இப்போது நம்ம ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் இல்லாமல் க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், புக் ஈக்குவல் டு அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஆத்தர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் கிளியர். ஃபார்மட்டட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். அந்த சென்டென்சஸ்க்கு இடையில் அந்த வேரியபிளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஏன் இங்கே எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டென்சஸ்க்கு இடையில் இந்த வேரியபிளோட வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும் தெரியுமா, லைக் ஏஜ், அட்ரஸ், இந்த மாதிரி டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற டேட்டாவை வந்து சென்டென்சஸ்க்கு இடையில் காட்டுறதுக்காக நம்ம எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருக்கலாம், இங்கே ஏன் நம்ம கேர்லி பிரேசஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு. அதாவது நம்ம அந்த வேரியபிளில் கேர்லி பிரேசஸ் போட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த வேரியபிளோட வேல்யூ இங்கே வந்து நமக்கு அப்டேட் ஆகும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். த புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ரிட்டன் பை ஜேம்ஸ் கிளியர் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி சென்டென்சஸ்க்கு இடையில் இந்த வேரியபிளோட வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் நிறையா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.